ஆமா தம்பி, தாலி விழுந்த புத்துக்குள்ள பாம்பு இருக்குது. அதான் கையை விட்டு எடுக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. இது பாம்பு இருக்குதா? இப்ப புரியுதா நாங்க எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றோன்னு? சாமி தாலிய புத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. ஏமா, புத்துக்குள்ள விழுந்த தாலிக்கு பதிலாதான் புது தாலி வாங்கிட்டு வந்தாச்சுலம்மா, அந்த தாலியை கட்ட சொல்லுமா. யோ பெருசு, உங்க வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருந்தா நீ கல்யாணத்துக்கு சம்மதிப்பியா? முகூர்த்தத்துக்கு வாங்கின தாலி விட்டுட்டு வேற தாலி கட்டினா வம்சம் விளங்காது, வேரோட அழிஞ்சு போயிடும். பேசாம பொண்ணை கூட்டிட்டு கிளம்ப சொல்லுங்க. ஏங்க ஒன் மினிட்டுங்க. இப்ப என்னங்க சொல்றீங்க நீங்க? புத்துல விழுந்த தாலியை எடுத்து கொடுத்தா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? தாராளமா சம்மதிப்பாங்க. இவ்வளவு நேரமா அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க? இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு தான் சாமிய புத்துக்குள்ளார தாலிய விழ வச்சிருச்சு. இதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடந்தா சரியா வருமா? இது அபசகுணங்க. ஏங்க, இது அபசகுணம் எல்லாம் இல்லங்க, சாமியோட ஆசீர்வாதம். சரி, புத்துக்குள்ள கைய விட்டு தாலிய நான் எடுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி சாமி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிச்சுன்னா அந்த பாம்பு ஏன் கைய கொத்தும். இல்லனா அந்த சாமியோட ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும். என்ன சொல்றீங்க? இந்த தம்பி சொல்றது நியாயமா தானே இருக்கு. சரி, எடுத்து கொடுக்க சொல்லுங்க. ஆனா பாம்பு கொத்தி இவர் செத்து போயிட்டாருன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. விக்ரம், அந்த பொண்ணு யாரோ எவரோ, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அம்மா, அந்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணோட லைஃப் என்னமா ஆகும்? அதுக்காக நீ உயிரை பணைய வைப்பியா? இருங்க, விடுக்கா. விக்ரம் பாம்பு கடிச்சதா நமக்கு தான் நல்லது. விடு. அது எனக்கு தெரியும், வாய மூடு. விக்ரம், இது உனக்கு தேவையில்லாத ரிஸ்க். நீ வந்த வேலைய பாரு. உனக்காக அங்க மகா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா, நீங்க ஏமா பயப்படுறீங்க? அந்த சாமி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த சாமியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்காது, வாழ வைக்கணும் தான் நினைப்பாங்க. நான் காப்பாத்துறேம்மா, வாங்க. ஏ விக்ரம், இப்போ தாலி எங்க இருக்கு? இந்த புத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த புத்துக்குள்ளையா? ஆமா. ப்ரோ, ஏய் மகா, மகா, மகா பாருங்க. மகா, நான் பேசுறது கேக்குதா? மகா, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எழுந்துருங்க. வாங்க. மகா, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க.
நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். பை தி வே, ஐம் ருத்ரா, டாக்டர். நீங்க விக்ரம மீட் பண்றதுக்காக சென்னைக்கு வந்துட்டு இருந்தீங்க. அப்போ உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அக்கா, அங்க பாரு. இப்போ என்ன சொல்றீங்க? இது சாமியோட ஆசீர்வாதம் தானே? இந்தாங்க, இதை வாங்கிட்டு போய் கல்யாணத்தை நடத்துங்க. தம்பி, சாமி மாதிரி வந்து தாலியை எடுத்து கொடுத்துருக்கீங்க. தம்பி, நீங்களே இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சா நல்லா இருக்கும். நானா? ஐயோ, நான் எப்படிங்க? தம்பி, தயங்காதீங்க. உங்க கையாலே தாலி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப எங்களை நன்றிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வாதம் ஐயோ, பண்ணுங்க. வேண்டாம். நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லைங்க. நீங்க எப்பவுமே இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆக்சுவலா நானும் என்னோட மகாவை தேடி தான் இங்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களை மாதிரியே எங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா நடக்குங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஹாப்பி மேரிட் லைஃப். Thank you, ஹாப்பி ங்க. மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. வரேன். வாங்க தம்பி. இப்போ உங்க விக்ரம் இருக்கிற கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இல்லைங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா விக்ரம பார்த்தது, அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே ஞாபகமே இல்ல. அப்போ விக்ரம ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க, என்ன பேசுனீங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இல்லைங்க. ஏன் அது மட்டும் ஞாபகம் வரமாட்டேங்குது? மகா, பேனிக் ஆகாதீங்க. இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இதுக்காக தான் இது நடந்துச்சான்னு நமக்கு அப்ப தோணும். இதுவும் அப்படிதான். என்ன நடந்ததோ அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு நம்பிக்கையோட போங்க. உங்க விக்ரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க வாங்க. மேடம், பொறுமையா வாங்க. பாத்து பாத்து வாங்க மேடம். பாத்து பொறுமையா இருங்க. சரி, நான் அப்ப கிளம்புறேன். நீங்களும் உள்ள வரலாம்ல, விக்ரம மீட் பண்ணிட்டு போங்க. இல்ல மகா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். உங்க உடம்பு இப்போ நல்லபடியா ஆயிடுச்சு. இனி நீங்க நினைச்சத உங்களால சாதிக்க முடியும். அதுவும் இல்லாம எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க விக்ரம பார்த்துட்டு அவர் கூட ஒண்ணு சேர்ந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். வர விக்கி. ரொம்ப நன்றி மேடம். வரங்க. மேடம், போலாமா? போலாமா?
என்னாச்சு விக்ரம்? ஏன் சடனா ஒரு மாதிரி ஆயிட்ட? அம்மா மகா வந்துட்டா. அவதான் அப்பவே வந்துட்டாளே விக்ரம். என்னவோ இப்பதான் வர மாதிரி சொல்ற. இல்லம்மா, அவ இப்பதான் வர்றா. இப்பதான் வராளா? என்ன மாப்பிள்ள சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். எனக்கு நிஜமா இப்பதான் ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுதா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை. அப்படின்னா மகா இப்பதானம்மா இந்த கோயிலுக்கு வந்திருக்கணும். ஏ விக்ரம், என்னடா வளர? மகா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ போய் பாரு. மா, அது மகா தானே? நல்லா பாத்தீங்கல்ல? டேய், அவ மகா தான்டா. பொண்ணோட மகா தான். அவ கிளம்புறதுக்கு முன்னாடி நீ போய் பாரு போ. ஓகே. அம்மா எங்க இருக்கா அவ? இப்பவும் அதே இடத்துல தான்டா நின்னுட்டு இருக்கா. பேசிட்டே இருக்காம போய் பாரு போ. சரிம்மா. அந்த பக்கம் எங்கேயுமே இல்ல. வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஏக்கா, என்னக்கா இது? நம்ம பிளானே உல்டாவாகுதே. என்னடா சொல்ற? அங்க பாரு, விக்ரம் வேற எவளையோ பார்த்து போயிட்டு இருக்கிறான். ஆமாடா, என்னடா இவன் இப்படி போயிட்டு இருக்கான்? ஏக்கா, போட்டு விடுக்கா, அதுவும் நல்லதுதான். அவன் முதல்ல யார மகான்னு நம்புறானோ அவளை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துருவான். பைத்தியம், ஏதாவது பேசி நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. முதல்ல விக்ரம் எந்த பக்கம் போனான்னு போய் பார்க்கணும்டா. அவன் இந்த பக்கம் தான்க்கா போனா. வா போய் பார்க்கலாம். வா வா, சீக்கிரம் வா. வாக்கா. ஐசு, அங்க பாரு, விக்ரம் யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். ஆமா, எதுக்கு அந்த பொண்ணை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை அவளதான் மகான்னு நினைச்சிருப்பானோ? மாப்பிள, அத நினைக்க தேவையில்ல. நிஜமாவே அவன் மகாதான்.
என்னம்மா சொல்ற? ஏ ஆமாடி, நம்ம மகா வந்துட்டா. நம்ம அந்த சாமி கிட்ட வேண்டது வீண் போகல. நம்ம நினைச்ச மாதிரி அந்த சாமியே மகாவை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அம்மா, நீ உணர்ச்சி வசப்படாதம்மா. அது நம்ம மகான்னு எப்படிம்மா, எதை வச்சுமா சொல்ற? ஏய், பெத்தவ எனக்கு தெரியாதா? ஒரு தாய் ஒரு பிள்ளையோட முகத்தை பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே சொல்லிட முடியும். அப்போ அது மகாதான்னு கன்ஃபார்மா சொல்றியா? ஆமா, அவதான் மகாலட்சுமி தான். இப்படிதான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ எந்த பக்கம் போனான்னு தெரியலையே புலி. அக்கா அங்க பாருங்க, அங்க நிக்கிறா. வாக்கா, என்னன்னு கேட்டுருவோம். தான் வர்றேன். ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏக்கா பாத்தியாக்கா இவளுக்கு திமிர? இன்னும் வந்த வேலையே முடியல, அதுக்குள்ள ஃபேஸ் வாஷ் பண்ற, மேக்கப்பை கலைக்கிறேன்னு என்னென்ன பில்டப் கொடுக்குறா பாரு. ஏய், அதுக்குள்ள என்னடி அவசரம்? இன்னும் உன்னை விக்ரம் பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள எதுக்கு நீ மூஞ்ச கழுவிட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? குங்குமம் முகத்துல கொட்டினதை நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் வந்து கேக்குறீங்க? ஏய், குங்குமம் கொட்டினா இப்ப என்ன? விக்ரம் உன் பக்கத்துல தானே வந்தான், அங்கேயே நின்னுட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்த? அங்கேயே நின்னுட்டு இருந்தா விக்ரம் பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இல்ல, பத்ரகாளி மாதிரி இருந்திருப்பேன். விக்ரம் பார்த்து பயந்து ஓடி இருப்பாரு. இப்ப மட்டும் எப்படி இருக்க? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, நீ சொல்றது லாஜிக்கா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லக்கா? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் வா. விக்ரம் வேற உன்னை காணுமே நாங்க தேடிட்டு இருக்க போறான். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன். என்னது மேக்கப்பா? பின்ன ஃபேஸ் வாஷ் பண்ணதுல மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருச்சு, போட்டு வர இருங்க. ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. மேடம், இப்படியே போய் நின்னா விக்ரம் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. என் மேல அவருக்கு லவ்வே வராது. 2 மினிட்ஸ் தானே, வெயிட் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் மட்டுமாவது போட்டுட்டு வரேன். ஏய், ஓகே, நான் நினைச்ச மாதிரி தான் சொல்றேன். ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று போட்டு சொல்ல. எவ்வளவு லேட் பண்ணிட்ட நீ? வா 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 வா. சரி வா. ஏன் முடியாதுன்னு நினைச்சியா? விக்ரம் இப்பவும் நான் சொல்றதான் கேட்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் யார கை காட்டுறனோ அவதான் மகா. அந்த டைம்ல முடிஞ்சு போச்சு நந்தினி. அந்த ஆண்டவன் கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்கள முதல்ல ஆதரிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கை விட்டுருவான். நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்கள எப்பவும் கைவிட மாட்டான். என்ன விக்ரம் நான் கூட்டிட்டு வந்த இவளை பார்க்காம வேற எவளையோ பார்க்க போறாங்கிற தைரியத்துல பேசுறியா? அவன் யார பார்த்தாலும் அவளையும் என் கைக்குள்ள கொண்டு வந்து அடுத்த முகூர்த்தத்திலேயே அவளுக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். அடுத்த முகூர்த்தம் வரைக்கும் எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? இன்னைக்கே நல்ல நாள் தானே, இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிரு. யாரு வேண்டான்னு சொன்னா? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன முழிக்கிற? அங்க முக்காடு போட்டு நிக்கிறது வேற யாரும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கியா?
அது வேற யாரோ இல்ல, என்னோட பொண்ணு மகாலட்சுமி. மகா மகா, நான் விக்ரம். நீங்க மகா தானே?